வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம துபாயில் சிவில் இன்ஜினியருக்கான ஜாபும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் சிவில் ஃபோர்மேனுக்கான ஜாபு 3ஆம் தேதி நாளைக்கு சனிக்கிழமை இன்டர்வியூ. அபுதாபியில் ஜாப் வேகன்சியும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்டர்வியூ இருக்குது. நாளைக்கு சிவில் ஃபோர்மேனுக்கான இன்டர்வியூ இருக்குது. அதோட அட்ரஸ்ஸு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதோட பிபிஆர் கோடு தான் இது. இந்த பிபிஆர் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு டைரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். வாங்க. ஃபினிஷிங் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனு 3ஆம் தேதி ஆகஸ்ட்டு வாக்கிங் இன்டர்வியூ. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிடணும், ஆனால் ஹை கிளாஸ் ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஃபினிஷிங் ஃபோர்மேனாக 5 இயர்ஸ் கல்ஃபில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நாளைக்கு 3ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா ஒன்லாண்டில் ரிப்பீட்டடாக எல்லா வாரமும் இங்கே இன்டர்வியூ நடக்குது. இந்த வாரமும் இன்டர்வியூ இருக்குது. ஃபோர்மேனு ஜாயிண்டிங் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. இதில் இன்டர்வியூ நடக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா ஒன்லாண்டில். பிபிஆர் கோடும் கொடுத்துருக்கேன், அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பாருங்கள். ஃபோர்மேனு ஜிப்சம் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்டர்வியூ நாளைக்கு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஜிப்சம் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஜிப்சம் ஃபோர்மேனாகவும் இன்டீரியர் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபோர்மேன் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ ஷோபா ஒன்லாண்டில். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கார்பெண்டர் ஃபோர்மேனு அல்லது ஷட்டரிங் ஃபோர்மேனு. நாளைக்கு இன்டர்வியூ. ஜாப் லொக்கேஷனு துபாயில். குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி, அப்படி இல்லைன்னா கார்பெண்டர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸு கார்பெண்டர் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா ஒன்லாண்டில். பிபிஆர் கோட் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பெயிண்டிங் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி அல்லது பெயிண்டிங் ஃபோர்மேனாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பெயிண்டிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 3ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்குது. லொக்கேஷனே மென்ஷன் பண்ணியிருக்கேன், ஷோபா ஒன்லாண்டில். நெக்ஸ்ட்டு மார்பிள் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா மார்பிள் ஃபோர்மேனாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸு மார்பிள் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. 23ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா ஒன்லாண்டில். பிபிஆர் கோடும் இருக்குது, லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான மார்பிள் ஃபோர்மேனு ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டீல் ஃபிக்சர் ஃபோர்மேனு ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். சேம் லொக்கேஷனு. ஜாப்பு துபாயில். ஸ்டீல் ஃபோர்மேனாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 இயர்ஸு ஸ்டீல் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் பண்ணுறாங்க. ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண ஃபோர்மேன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஃபுல் டைம் ஜாபு. நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா ஒன்லாண்டில். மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் உங்களோட ரெஸ்யூமு, உங்களோட டீட்டெயிலு, பாஸ்போர்ட் காப்பி மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மேசன் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். மேசன் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க.
5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஃபுல் டைம் ஜாபு. நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா ஒன்லேண்டில் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்கஃபோல்டிங் ஃபோர்மேனு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸ்கஃபோல்டிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ணதும் தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் துபாய் எக்ஸ்பீரியன்ஸும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஸ்கஃபோல்டிங் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண கேண்டிடேட்டை ப்ரிஃபர் பண்ணுறாங்க, இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் டைம் ஜாபு. நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ. ஷோபா ஒன்லேண்டில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்கள் ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு மறக்காமல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். பாஸ்போர்ட் காப்பியும் எடுத்துகிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளாக் ஒர்க் ஃபோர்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா பிளாக் ஒர்க் ஃபோர்மேனாக மேசன் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 3 to 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் பிளாக் ஒர்க் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. டேட்டு பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும். ஷோபா ஒன்னில் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரு. சைனா 18 ரயில்வே ஜாப் வேக்கன்சி. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். ஆர்கிடெக்சரலாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் ஹைரைஸ் பில்டிங்கில் ஆர்கிடெக்சரலாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் டேரெக்டாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஆட்டோகாட் டிராப்மேனு. ஷோபா கன்ஸ்ட்ரக்ஷனில். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 6 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ரோட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஆர்கிடெக்சர் ஒர்க் டிராப்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபிட் அவுட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 11 இயர்ஸு ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள். கார்டனியா கம்பெனி. இதில் ஃபிட் அவுட் டைரக்டர் எதிர்பார்க்குறாங்க. இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எம்இபி குவான்டிட்டி சர்வேயரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 11 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடணும். எம்இபி ஃபீல்டில் கியூஸ் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான எம்இபி கியூஎஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு கியூசி இன்ஸ்பெக்டரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் யூஏஇயில் இருக்கும். மோஸ்ட்லி அபுதாபிலையும் சான்ஸ் இருக்கும். எஜுகேஷன் பார்த்திங்கன்னா பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கமர்ஷியல் பில்டிங்லேயும் ஹைரைஸ் பில்டிங்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, ஹெச்ஆர் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அபுதாபி பேஸ்டு கம்பெனி. வெப்சைட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான கியூசி இன்ஸ்பெக்டரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் சூப்பர்வைசரு. ஒரு நம்பர் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் யூஏஇயில் எங்கே வேணாலும் ஜாப் இருக்கலாம். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வில்லா ப்ராஜெக்ட்டு அப்படி இல்லைன்னா ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஹெச்ஆர் மெயில் ஐடி இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் 3ஆவதாக இருக்க ஹெச்ஆர் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபசாட் கியூகிசி இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் யூஏஇயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபசாட் ப்ராஜெக்டில் கியூசி இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது,
அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், வெப்சைட் அட்ரஸும் இருக்குது. இதில் போய்ட்டு டேரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஃபோர்மேனு 2 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் அபுதாபி அண்ட் இல்லைனா யூஏஇயில் ஒர்க் இருக்கும். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 to 7 இயர்ஸு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஃபோர்மேன் 2 நம்பர்ஸ் தேவைப்படுறாங்க. இதில் டேரெக்டாக இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி இதில் டேரெக்டாக மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. துபாய் அண்ட் யூஏஇயில் ஜாப் வேக்கன்சி. எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓஷோ நெபோஷ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ணி வச்சுருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 to 7 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் சேஃப்டி ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு 1 நம்பர் தேவைப்படுறாங்க. துபாய் அல்லது அபுதாபி அல்லது யூஏஇயில் எனி இடத்துல ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ணணும். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டோர் கீப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஸ்டோர் கீப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மெயின் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு இன்ஜினியர் தேவை பண்ணுறாங்க. ஜிஆர்பி அல்லது ஃபசாட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். யூஏஇயில் அல்லது துபாயில் ஜாப் இருக்கும். ஜாப் லொக்கேஷனு சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபிட் அவுட் ப்ராஜெக்டில் அல்லது ஃபசாட் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாப்பு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் இதில் அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஸ்டோர் கீப்பரு அலுமினியம் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு யூஏஇயில் பிஇசிபி. இதில் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். 3 to 5 இயர்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் ஸ்டோர் கீப்பராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஸ்டோர் கீப்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு. ஜிஆர்பி எல்லாம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபசாட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். துபாய் அல்லது யூஏஇயில் ஜாப் லொக்கேஷனு சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லாஜிஸ்டிக் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அல்லது யூஏஇயில் இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். லாஜிஸ்டிக் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் லாஜிஸ்டிக் ஃபோர்மேனாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான லாஜிஸ்டிக் மேனேஜர் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ரிக்யூமெண்ட் ஆஃபீஸரு. அலுமினியம் ஃபீல்ட்லேயும் ஃபசாட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் எனி பிளேஸில் ஒர்க் பண்ண ஜாப் இருக்கும். டிகிரி பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியர் அல்லது எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜிஆர்பி லைனில் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு துபாயில். சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 15 இயர்ஸு ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் மேனேஜரு ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில். மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங் பிஎம் மாடுலரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். சிவில் இன்ஜினியரிங்
முடிச்சிருக்கணும் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 இயர்ஸு பிஎம் மாடுலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். என்ஓசி இன்ஜினியரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 7 இயர்ஸ் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அபுதாபி பேஸ்ட் அட்ரஸ்ஸு. இதில் வெப்சைட்டும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான என்ஓசி இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன். மெயில் ஐடியில் உங்களோட டாக்குமெண்ட்டு ரெஸ்யூமு உங்களோட டாக்குமெண்ட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எரெக்ஷன் ஃபோர்மேனு, எரெக்ஷன் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஜிஆர்பி ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஹெச்எஸ் மேனேஜரு. ஜாப் லொக்கேஷனு துபாய் அண்ட் யுஏஇயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி ரிலேட்டடான ஓஷோ நெபோஷ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெச்எஸ் ஆஃபீஸராக மினிமம் 5 இயர்ஸ் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுலேயும் ஹெச்எஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சீனியர் என்வாயர்மெண்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇசி ஃபுல் டைம் ஜாபு. 7 to 9 இயர்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான நபர்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. சீனியர் என்விரான்மெண்ட் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் போஸ்டிங்கு ஹெச்எஸ் ஆஃபீஸரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். சேஃப்டி கோர்ஸான ஓசோ நெபோஷ் போன்ற கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அட்டஸ்டடும் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சேஃப்டி ஆஃபீஸரு ஹெச்எஸ் ஆஃபீஸரு ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு லிஃப்டிங் சூப்பர்வைசரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். எனி டிகிரி முடிச்சிருக்கணும். லிஃப்டிங் சூப்பர்வைசருக்கான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். மென்ஷன் பண்ணியிருக்க கோர்ஸ். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 5 to 7 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் லிஃப்டிங் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான லிஃப்டிங் சூப்பர்வைசரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஜூனியர் பிளானிங் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கணும். அல்லதுனா ஃப்ரெஷராக இருக்க பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யர்மெண்ட்டு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ஃப்ரெஷரான பிளானிங் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட டீட்டெயிலை மெயில் பண்ணுங்கள். ப்ராஜெக்ட் இன்ஜினியரு. ஜாப் லொக்கேஷனு துபாயில் இல்லை யுஏயில் இருக்கலாம். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 9 இயர்ஸ்லேருந்து 11 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்லையும் வில்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு சைட் இன்ஜினியர். ஜாப் லொக்கேஷனு துபாயில் அல்லது யுஏஇயில் இருக்கலாம். பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹைரைஸ் பில்டிங்கில் வில்லா ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது. அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூமு ப்ளஸ் உங்களோட
எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் இன்டீரியர் டிசைனரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. 7 to 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான டிசைன் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரு ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி அர்ஜென்ட் ரெக்யூர்மெண்ட்டு. இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், எனி டிகிரி முடிச்சிருக்கணும். டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அக்கானெக்ஸில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பர்சன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் குவாலிஃபையான டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிஎம் கோஆர்டினேட்டரு, ஜாப் லொக்கேஷனு துபாயில், பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும். சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணாங்க. 5 to 7 இயர்ஸு பிஎம் மாடுலரில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஃபுல் டைம் ஜாபு. மெயில் ஐடி இருக்குது, கான்டாக்ட் நம்பரும் இருக்குது, அட்ரஸும் நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். இன்றைக்கு துபாயில் கோல்டு நிலவரம் 24 கேரட்டு 294 75 ஃபில்ஸு, 22 கேரட்டு 272 75 ஃபில்ஸு. இந்திய ரூபாயோட மதிப்பு 1 கிராம்ஸுக்கு 22 ரூபா 74 பைசா. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ கோல்டோட ரேட்டு ஹை ஆகிட்டுருக்கு. இப்போ கோல்டு ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா இல்லை. 50% ஒன்லி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னும் கோல்டு கம்மியாகும் போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் இந்த சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பயனில்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் உங்களை பார்த்த வரைக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.